ஸ்கீம்ஸ் ஆஃப் ஐசிடி அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ஸ்கூல்ஸ் இதை வந்து டிசம்பர் 2004 லான்ச் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து ஸ்மார்ட் ஸ்கூல்ஸ்னு சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் செட்டப் பண்ணுறாங்கன்னா கேவிபிஸ் அதாவது கேந்திர வித்யாலயா அண்ட் நவோதயா ஸ்கூல்ஸ் எல்லாம் இதை செட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வழியாக பக்கத்தில் அதை சுற்றி இருக்க நெய்பர் ஸ்கூல்ஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இவங்க கைடன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. அடுத்தது ஐஇடிஎஸ்எஸ். இப்போ ரீசெண்டாக அந்த ப்ரொவிஷன் லிஸ்ட்டில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டாஃப் செலக்ட் ஆனவங்களுக்கு பக்கத்தில் இந்த ஐஇடிஎஸ்எஸ்ன்னு போட்டுப்பாங்க. இது யாருக்காக அப்படின்னாக்கா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு அட் செகண்டரி ஸ்டேஜ். ஸோ அந்த டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. ஸோ இது ஏற்கனவே இந்த ஸ்கீமை ரிப்ளேஸ் பண்ணி தான் இதை வந்து 2009 to 10 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். ஸோ இதில் யாருக்குன்னா 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய டிசேபிள்டு சில்ட்ரனுக்கு இதில் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், எஜுகேஷன், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இதில் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோன்னா குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது 10th எஜுகேஷன் அதாவது ஃபினான்ஸ் கமிஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம வந்து டீச்சர்ஸ், ரிசர்ச் அண்ட் இது எல்லாத்துலேயும் வந்து குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்காக இவங்க நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. லைக் என்விரான்மெண்டல் ஓரியன்டேஷன் டு ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், யோகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நிறைய இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஒலிம்பியாட்ஸ்லாம் நடத்துகிறாங்க. குறிப்பாக அடுத்ததாக ஸ்ட்ரென்தன் டு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இந்த ஆர்டிஏ இருக்குது இல்லையா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அது மூலிமா டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை ஸ்ட்ரென்தன் அவங்களோட எஜுகேஷன் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணவங்கிறதுக்காக டயட்ஸு, காலேஜ் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், அட்வான்ஸ் ஸ்டடி இன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லாம் உருவாக்குறாங்க.